ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எவ்ளோ பெரிய ஆள் நீங்க. உங்க முன்னாடி யாரும் நின்னு பேசுவாங்கன்னு கூட நான் யோசிச்சு பார்க்கல. இப்படி அடி வாங்குற அளவுக்கு ஆயிப்போச்சேப்பா. அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மலர் புருஷன் அறுவடை தூக்கிட்டு இருந்தாலும் வெட்ட வந்ததெல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு. வெக்கம் கெட்டுவேன் விடுறா. அவன் என்ன அடிச்சான், நீ அவனை அடிச்ச, முடிஞ்சு போச்சு விடு. புள்ள பூச்சிக்கு திடீர்னு கொடுக்கு முளைக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம படக்குன்னு கடிச்சிருச்சு. அதான் காலில் போட்டு நசுக்கியாச்சே, அதை விட்டு தள்ளுமா. என்னங்க ஏங்க ஏங்க எனக்கு காஃபி, எனக்கு சுகர் கம்மியா. நேத்து மாதிரி பாயசத்துக்கு போட்ட மாதிரி எல்லாம் போட வேண்டாம். அப்படியே அப்பாவுக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வாங்க. போங்க. டேய், என் தம்பி மானஸ்தண்டா, பாத்துக்கிட்டே இரு. அவன் காஃபி போட போக மாட்டான். நீ வேற இப்ப போவான் பாரு. எவ்வளவு பந்தயம்? சரிடா, 100 ரூபாய். பாப்போம். சிங்க குட்டிடியாவன். குடு, 100 ரூபா குடு. கணக்குல வச்சுக்கோ. கணக்கா? மூஞ்சிலே குத்துவேன். உன் கணக்கு எனக்கு தெரியாது. குறி 100 ரூபாவை. ஐயோ ஒருத்தன். புடி. என்னங்க 2 காஃபி கொண்டு வர சொன்னா 1 மட்டும் கொண்டு வரீங்க? சரி, முதல்ல அது அப்பா கொடுத்துருங்க. பாத்தியா பாத்தியா? டேய், குடுறாத. குடு 100. ஏய், இது ஏன் 100? ஓ 100 குடுறா. 700 ரூபாடி. அதெல்லாம் அடுத்த பந்தயத்துல கழிச்சுக்கலாம் விடு. என்ன மாப்பிள்ள, தலைவலியா? பழக்கம் இல்லாம குடிச்சா இப்படிதான் காலையில அவஸ்தைப்படணும். ரெட்ட தலைவலி 4 வருஷமா பிடிச்சு போகாம இருந்துச்சு. நேத்துல இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு எங்களுக்கு போய் காஃபி கொண்டு வாங்க. அதோ கிச்சன் அந்த பக்கம் தான் இருக்கு. அங்க போனா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் காஃபி எடுத்து போட்டு குடிக்கலாம். ஏங்க, இத்தனை நாளா நீங்க தானே காஃபி போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன புதுசா ரூல்ஸ மாத்துறீங்க? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நீ காஃபி போட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ? அப்படி போற சிங்க குட்டி. என் தம்பி காப்பி குடிக்கிற அழக பாரு. சும்மா கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸ்டைலா கெத்தா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தலைவலிக்குதுன்னு நினைச்சுதான் நீங்க இப்படி காஃபி குடிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைங்க. இப்போதைக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஆஃப்டர் ஆல் காஃபி தானே.
நீயே போய் போட்டுக்கன்னு தானே சொன்ன. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. டேய் சுந்தரேசா, வண்டி ஒன்றும் எங்கேயும் போயிடாது, அது அங்கேயே தான் இருக்கும். ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோ, நேராக நல்ல ஹோட்டலாக போய் ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி கொண்டா. மாமு, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி சொல்லுங்க. ஃபில்டர் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ராங்கா ஹாட்டா? என்னையா பம்பு பண்ணிட்டு இருக்கியா? சீக்கிரமா கிளம்பி கடைக்கு போற வழியை பாரு. எந்த கடைக்கு? எந்த கடைக்கா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பி போற வழியை பாருன்னு சொன்னேன். இல்ல நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன வேலையை விட்டுட்டீங்களா? யோ, அது நம்ம கடையா? அது ஒண்ணு நம்ம கடை கிடையாது, உங்க கடை. என்னையா உன் கடை என் கடைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அது உங்களோட கடை தான். அது ஏன் கடையா? ஆமா, அது உங்க கடை தான். ஏன் கடையில உங்களுக்கு என்ன வேலை? அது ஏன் கடையா இருந்தா இனிமே அந்த கடைக்குள்ள நீ காலே எடுத்து வைக்க கூடாது. நீ வாங்கி போட்ட பொருளுக்கு நான் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். இல்ல அது உங்க கடையா இருந்தா நீங்களே இந்த கடையை நடத்திக்கங்க, என்ன ஆளை விட்டுருங்க. என் அப்பா கிட்ட நான் வாங்கி கொடுத்த 10 லட்சமும் அந்த கடையில இருக்கு. அந்த காசை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அது என்னங்கிறத நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த கடைக்கு நான் வர்றதா இல்லை. கடைக்கு போகாம வேற எங்கேயாவது பொறுக்க போறியா? ஆமையா, இன்னையில இருந்து பொறுக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா அது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.